வெல்கம் டு பார்ட் 2 மாமே. கண்டினியூ பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹேர் கட் பண்ணுங்க ப்ரோ, தாடி எடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரோ இதை விட அதுவே நல்லா இருந்துச்சு, இப்ப சப்ரி புள்ளிங்க மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க. வெட்டும் போது அது நல்லா தான் இருந்துச்சு, எல்லா பாய்ஸ்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க உட்காந்து சலூன்ல இருக்கும்போது எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் போக போக அது வீட்டுக்கு வந்து அப்படியே இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின்னா, உங்க ஜிம் ப்ரோ யாரு, அவரை பத்தி கேட்கணும் அப்படின்னு தான் சொன்னீங்க. இருங்க, அவர் வேற யாரும் இல்ல, என் தம்பி தான், அவனே கூப்பிடுறேன். வேற யாருமே இல்ல, என்னோட கூட போற தம்பி தான், இவன் தான் என்னோட ஜிம் ப்ரோ. அப்புறம் என்னோட டே 1 to day 100 வீடியோ எல்லாமே வந்து எடிட் பண்ணா. வீட்டுல குக்கிங் வந்து அங்க ஜிம்ல ஸ்பாட்டிங் வரைக்கும் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். நிறைய போய் சொன்னேன், அந்த பொய்யை பத்தி நான் நினைக்கிறேன். என்னென்ன போயிடா அந்த வண்டி என்ஜின் ஜிம்பு வந்து சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜிம்புனே சொல்ல, தம்பினே சொல்ல, அதை பத்தி நினைக்கிறேன். எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? யார் இப்ப நம்ம இந்த கொஸ்டினுமே இல்ல, அந்த டேஸ் யாரு உங்க ஜிம் ப்ரோ அப்படின்னு கேட்டாலும் இந்த கொஸ்டின் வந்துச்சு. வேற நீ வீடியோல வர மாட்டேன்னு சொல்லிட்ட, சோ அதான் ஜிம் ப்ரோ அப்படின்ற மாதிரி பேசிட்டேன். அப்புறம் அந்த வண்டி என்ன சொன்னீங்க ப்ரோ? வண்டி வந்து எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க, பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வண்டி வந்து இவன் தான் யூஸ் பண்றான். அதனால வண்டி வந்து சர்வீஸ் பண்ணப்போ எல்லாமே பார்த்துருக்கீங்க, சர்வீஸ் எல்லாமே இவனே இதுக்கு எல்லாமே பேசிட்டு இருக்கு. அதனால ஸோ எல்லாமே இவன் பொருள்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வண்டி சர்வீஸ்ல இருந்து எல்லாமே பிளான் பண்ணது நீ, ஆனால் எல்லாமே நான் பிளான் பண்ண, நான் லீவ் போட சொன்னா, நான் நாங்கள் போக சொன்னா பேசி முடிச்சிட்டேன். அது எல்லாமே ஒரு கண்டென்ட்டுக்காக, இவன் வண்டி வந்தனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 டேஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படிலாம் இருந்தனால எல்லாமே இவனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிளான் பண்ணது எல்லாமே. ஸோ என்னோட தம்பி, என்னோட ஜிம் ப்ரோ எல்லாமே இவனாவே, எல்லாமே இவன் தான். இந்த 100 டேஸ் நிறைய குக்கிங்லாம் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாமே நீ சமைச்சமே காட்டிட்டு எல்லாத்தையுமே. அதான் சொல்லு, எனக்கு வந்து நானும் குக்கிங் பண்ணுவேன், பட் எனக்கு டைம் இல்லாத டைம்ல சம்டைம்ஸ் டயர்டா இருக்கும். ஜிம் முடிச்சு வரும்போது அந்த டயர்ட் இருக்க டைம்ல தான் இவன் தான் குக் பண்ணுவான், எல்லாமே இவன் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே இந்த குக் பண்ணது, முட்டையை பாயில் பண்ணதே நிறைய சண்டே ஆகிடும். நம்ம யார் பாயில் பண்ணு, 1 வீக் அவன் பாயில் பண்ணுவான், 1 வீக் நான் பாயில் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா வந்து நான் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே பார்த்துருப்பேன். என் கூட சேர்ந்து இவனும் தான் சாப்பிடுவான், இவனாலும் சேர்ந்து எல்லா கூட சேமா தான் போடுவான். ஆன் கேமரா பண்றது, ஆஃப் கேமரா பண்ணுவேன். இவன் பண்ணுவான். பட் என்னன்னா குக்கிங் மட்டும் நாங்க யாராச்சும் ஒருத்தவே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வீக்லி வந்து ஷெட்யூல் பிரிச்சுப்போம். இப்போ இவன் சமைக்கணும் ஒரு வாரம் அப்படின்னா, இவன் சம்டைம்ஸ் ஒரு நாள் இவன் டயர்டா இருக்க டைம்ல இவன் சமைக்கிறது இருக்கும், அப்படி மாற்றி மாற்றி வரும். ஸோ அந்த டைம்ல சின்ன பேர் 2 பேருக்கு சண்டை சம்டைம்ஸ் வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்க தான் செய்யும். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? அந்த 100 டேஸ் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, பட்ஜெட்டை சொல்லிட்டீங்க ப்ரோ? அதான் சொல்கிறேன், பட்ஜெட்லாம் எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் டெய்லி என்னென்ன சாப்பிட்றோம் அதே ஃபுட்டில் கொஞ்சம் ப்ரோட்டீன் மட்டும் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். மற்றபடி வேறு எந்த டேப்லெட்ஸோ ஆர் சப்ளிமெண்ட்ஸ், வே ப்ரோட்டீன், கிரியேட்டின், ப்ரீ-ஒர்க் எதுவுமே இருக்குது. நம்ம ப்ரீ-ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் பனானா மட்டும் சாப்பிட்டா ஜிம் போவோம். ப்ரோட்டீனுக்கு எக்கும், சிக்கனு, பீஃப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி 100 டேஸில் முட்டை வாங்குறதே ஒரு ஹாபி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி முட்டை கேட்போம், டெய்லி அங்கே ஜிம் போவோம், முட்டை வாங்குவோம், ஜிம் முட்டை வாங்குவோம். ஜிம்மோட முட்டை எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் நான் வீடியோவில் காட்டுறேன். டெய்லியுமே முட்டை வாங்கினா போதா, ஒரு நாளைக்கு முட்டை வாங்குறதுலாம் உங்க பார்ட்னர் கூட வரல, கடைக்காரங்களே கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி நாங்க டெய்லி எங்க ஜிம்ல கேட்ட கேள்விலாம் கடையில நிறைய பேர் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சோம். எங்க ப்ரோ உங்க ஜிம் பார்ட்னர் வரலையா அப்படின்ற மாதிரி. காசு தான் அந்த மாதிரி ஒரு முட்டை கேஸ் வந்து முட்டை ரேட்டு மேலேக்கு ஏறிதான் இறங்கும். 5.5 rupees to 6 rupees அப்படி மேலே கன்வெர்ட் ஆகிடும். சிக்கன் ரேட்லாம் எல்லாமே அவங்களாம் அப்படியே தெரிஞ்சிடும், அந்த சிக்கன் ரேட் தான் வந்து கேட்கும் போது. அப்புறம் 100 டேஸ்ல நீ உடம்பு இழைச்சது, முடி தாடி வச்சா நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. என்ன உங்க குழந்தைக்காக தாடி விட்டுருக்கீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சா, இல்லை நோய் எதனா வந்துச்சான்னு கேட்டாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் வந்து உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களா, அதனால தாடி முடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேட்கறாங்க. பட் வந்து என்னோட லுக்கு பார்த்தா தெரியும், எனக்கு வந்து ஒயிட் ஹேர் இருக்கு, பிளஸ் முடி அதிகமாச்சுன்னா என்னோட பாடி கொஞ்சம் பெரிய பாடி, எனக்கு வந்து கொஞ்சம் பெரியவங்க நினைச்சிட்டாங்க. ஸோ உங்க ஒய்ஃபுக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களா அப்படிலாம் கேட்டாங்க. பட் அதெல்லாம் இல்லை, இப்போ ஹேர் கட் பண்ணி எல்லாமே ஆயிடுச்சு. சரி, அப்புறம் இந்த ஹேர் வச்சிருந்தப்போ பிடிச்சிருந்துச்சா, இல்லை கட் பண்ணது என்ன ஃபீல், கட் பண்ணதுக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ற, இல்லை உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா இது பிடிச்சிருக்கா? எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, இதாக இருக்கு. பட் இதனால எனக்கு வேர்வை பார்த்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கா, எனக்கு அந்த ஸ்வெட்டிங் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு.
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு எனக்கு. நிறைய பேர் வந்து ப்ரோ அடுத்து 6 பேக் சேலஞ்ச் 30 days சேலஞ்ச் பண்ணுங்க டிஎம் பண்றாங்க அதை பத்தி. ப்ரோ அதுக்கப்புறம் சேலஞ்சுன்றது இதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் சேலஞ்ச் ஒருத்தர் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் ஒரு கூட யாராச்சும் வச்சுட்டு சேலஞ்ச் பண்ணுவேன். பட் கூட இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை என்னோட ஃபேமிலி இருக்க யாராச்சும் வச்சு என்னோட புது சேலஞ்ச் ஆரம்பிச்சா யோசிக்கிறேன். பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அதெல்லாம் பற்றிலாம். இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து குக்கிங் கண்டென்ட், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே அவுட்டிங் கண்டென்ட், என்னோட டே டு டே எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் ஜிம் ப்ரோ பார்த்துட்டீங்க. ஜிம் ப்ரோலாம் இல்லை, என்னோட கூட பிறந்த தம்பி தான். அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அது என்னடா போயிட்டா அவ்வளோதானே கண்டென்ட். அடுத்து நீ தான்டா. ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க சார், 2 பேருமே பேசிக்கலாம் சார். இடையில என்ன வச்சுக்கிட்டு என்ன நாய் பேசிட்டு நீங்க 2 பேரும் அவரை பத்தி நான் கைஸ், நம்ம டே 1 இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஃபுல் வீடியோ டைரக்ட் பண்ணது, எடிட் பண்ணது எல்லாமே இவன் தான். இந்த வீடியோ ஃபுல்லா என்னோட இந்த எடிட்டருக்கும் இந்த வீடியோக்கும் எடிட்டர் இவன் தான். ஸோ இந்த வீடியோ இவரை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட் பண்ணும்போது எப்படி இருக்கு சொல்லுங்க. கேமராமேன் இல்லை, எல்லா பக்கமும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எப்படி ஒரு டேக் இல்லை, 2 டேக் இல்லை, மொத்தம் 10 டேக் எடுத்தோம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொரு டேக் கூட 10 டேக் தான் போயிடுச்சு. ஃபிளாஷ்பேக். அந்த அளவுக்கு நான் அவ்வளோ ரூபா இருக்கிறேன். இப்போதான் கத்துக்கிறேன். நீங்க ஏதாவது குறை இருந்தாலும் நான் இருக்கிற பிரேம் குழந்தை இல்லைனாலும் எடிட்டிங் புரியனாலும் இல்லை கமெண்ட் சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபுல் வீடியோ எடிட்டர் இவன் தான். ஸோ இவனை பத்தி நீங்க எது பேசா இவன் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணாதான் வீடியோ இம்ப்ரூவ் ஆகும், வீடியோ இம்ப்ரூவ் தான் கண்டென்ட் இம்ப்ரூவ் ஆகும், கண்டென்ட் இம்ப்ரூவ் தான் சப்ஸ்கிரைப் இம்ப்ரூவ் ஆகும். இதுதான் ஒரு விஷயம். பேசவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. ஸ்கிரிப்ட் சொல்லுங்க. நானே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணதா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாதான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எடிட் பண்ணி முடிச்சுட்டு போறதுக்கு நைட் 1 o'clock மேலே ஆயிடுச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. இவன் வந்து ராஜபாட்டி இல்ல ஒரு குறை இருந்தா பரவாயில்ல. அந்த வீடியோவே குறையா இருந்து ஒண்ணா கட் பண்ணி இது தப்பு அது நட்டு அதுன்னு சொல்லி அந்த வீடியோ முடிக்கிறதுக்கே 1 மணி ஆயிடுச்சு. இது கூட வந்து 2 பேர், நான் தனுஷ் ஒருத்தன் மனோஜ் ஒருத்தன், அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்காங்க வரல. இந்த வீடியோக்கு அவங்க ஹெல்ப் பண்ணல. இந்த வீடியோக்கு மட்டும் தான் இவனும் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றாங்க. இன்னைக்கு ஓகே வேற ஏதாச்சும் ரொம்ப அவியுது. ஃபேன் போட்டுக்குது. இதெல்லாம் கட் பண்ணி ஓடி என்னடா இந்த 100 நாள்ல என்னால முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு என்னோட ரிசல்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ரிசல்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம @Do's and Wizards சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். நீங்க எல்லாம் பார்த்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க. எல்லாம் கிளம்பி போங்க.